பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, வணக்கங்கள் இபாதத் என்பது நாளாந்தம் நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது இஸ்லாம் நமக்கு கடமையாக்கியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தொழுகை, திக்ர், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார் என்று நாளாந்தம் கட்டாயம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் இருக்கின்றன. அனைவரும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், அனைவரும் இபாதத் செய்கிறோம், அனைவரும் தொழுகிறோம். அனைவருடைய தொழுகையும் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இபாதத் என்பது அதிலே அல்லாஹு தாலா ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான். எந்த ஒரு மனிதன் வணக்கத்தினுடைய ரசனையை புரிந்து உணர்ந்து அந்த வணக்கத்தில் ஈடுபடுகிறானோ நிச்சயமாக அவன்தான் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுவிடத்தில் வெற்றியாளன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுவை இபாதத் செய்கிற போது அந்த இபாதத் பற்றிய ரசனை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், நம்முடைய வணக்கத்தில் ஒரு ரசனை இல்லாமல் இருக்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, ஏனோ தானோ என்று அந்த வணக்கத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் முதலாவது காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். நம்மிடத்திலே இருக்கின்ற பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய இபாதத் உணர்வற்றதாக, பெருமதியற்றதாக, உயிரோட்டமற்றதாக மாறிவிடுகிறது. எனவே பாவ காரியங்களிலிருந்து நாம் நம்மை தூரமாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகிற போது எண்ணங்கள், சிந்தனைகள் துன்யாவில் அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடியதாக மாறுவதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி அந்த வணக்கத்திலே செயல்படுகிறதோ, அந்த வணக்கத்தை செய்கிறதோ, அதே போன்று நம்முடைய உள்ளமும் அந்த வணக்கத்தோடு தொடர்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்றை செய்து கொண்டிருக்க நம்முடைய உள்ளம் வேறொரு பக்கம் வேறொரு சிந்தனையில் இருக்கிறது என்றால் அந்த வணக்கம் உயிரோட்டமற்ற வணக்கமாக, அந்த வணக்கத்தினுடைய ரசனையை இழந்தவர்களாக நாம் அந்த வணக்கத்தை செய்து கொள்கிறோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வணக்கத்தில் ஈடுபடுகிற போது ஆறுதலாக, அமைதியாக, அவசரப்படாமல் அந்த வணக்கத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற வணக்கத்தில் ஒரு ரசனை இல்லாமல் அந்த வணக்கத்தை செய்கிறோம் என்றால் அல்லாஹுவை பற்றிய அறிவு நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது என்பதும் அதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் உயிரோட்டம் உள்ள வணக்கங்களாக, அந்த வணக்கத்தினுடைய அந்த ரசனையை உணர்ந்து நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய சில அம்சங்களை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபா செய்து கொள்ள வேண்டும். நாம் வணக்கத்தில் ஈடுபடுகிற போது தேவையில்லாத சிந்தனைகளை ஓரங்கட்டி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளை அல்லாஹுக்காக வேண்டி அது நமக்கு தருகின்ற படிப்பினைகளை புரிந்து செயல்படுகிற போது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு வணக்கமும் உயிரோட்டம் உள்ள வணக்கமாக மாறும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து செயல்படுவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வணக்கங்களை உயிரோட்டம் உள்ள வணக்கங்களாக மாற்றி நம் அனைவரையும் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.